You are my honey bun, sugar plum, pumpy umby umpkin. You are my sweet. என்னடா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்னும் கண்டென்ட் வச்சு சிக்கிற, படத்தை ரிவ்யூ பண்ணணும். சரி என்ன பண்ணலாம், என்ன பண்றது? படம் பார்த்து யாரையாச்சும் கூப்பிடு. படம் பார்த்தா யாரையாச்சு அவனை கிட்ட கரெக்டா இருக்கும். அது கரெக்டா இருக்கும். ஆனா வருவாரா? வருவார். என்னமோ பண்ண போறான். ஹலோ சொல்லுப்பா. அண்ணா எங்க இருக்கீங்க? இங்க பக்கத்துல தான். விஷயம் தெரியுமா தெரியாதா? சொன்னாதானே தெரியும். ஸ்டூடியோக்கு ரெண்ட் வந்திருக்கு. ஸ்டூடியோக்கு கவின் வந்திருக்காரு. எதுக்கு? அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குல, ஸ்டார் படம், அதுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கோம். அப்படியா? ஆமா, விஷயம் தெரியாது, சீக்கிரம் வாங்க. நீங்க அப்படியா சொல்ற? வந்துட்டாரு போடுறா. எப்படி? ஆனா இருக்குனே எங்க கவின்? மே ஃபுல் நினைக்கிறேன். கவின் வரல. ஐ எம் வெரி சாரி. ஸோ உங்களை கூப்பிட்டதே ஒரு காரணத்துக்காக தான். படத்துக்கு போனீங்களா? ஆமா. என்ன படம்? ஸ்டார். பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். படம் எப்படி? வெயிட். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. நாங்கள் இன்னைக்கு படத்துக்கு போகாத காரணத்தினால் படம் பார்த்தவர் அண்ட் பார்க்காதவர்கள் அப்படின்ற ஒரு செஷன் மாதிரி இன்னைக்கு கொண்டு போலான் இருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம கூப்பிட்டுருக்க ஆள் தான் கந்தன், கதிர்வேலன், கலகன், நம்ம முருகன். வணக்கம் மாப்ள. ஸோ ஹாய், ஏதோ பண்ண போறானுங்க, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ சினி ஹப். ஸோ இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டார் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்டார் படம் நம்ம இளனோட டைரக்ஷன்ல, யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக்ல, கவின், அதித்தி போகன்கர், பிரித்தி முகுந்தன், ராஷி கண்ணா, இவங்க பைத்தியம். அது போன வீடியோ, சாரி. இருந்தாலும் இட்ஸ் ஓகே. நீங்க எதுவும் பண்ணாதீங்க. ராஷி கண்ணா பார்த்ததுல இருந்து ஒரு டைப்பா தான் சுத்திக்கிட்டு இருக்கான். நல்லா இருப்பாங்க. இருந்தாங்க கண்டென்ட். ஸோ இவங்கெல்லாம் மூவி ரிவ்யூ பார்க்க போறோம். ஸ்டார் மூவி ரிவ்யூ, அவ்வளோதாங்க. போயிடுவோமா? போயிடலாம். கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா? ஓகே, நானே கேட்கிறேன். அப்ப கேள்றா, யார்கிட்ட கேக்குற? அண்ணன் தானே கேக்குற. ஸோ படம் ஹவ் ஆர் யூ இருந்தது? படம் ஹவ் ஆர் யூ இருந்ததா? ஐ அம் ஃபைன் த மூவி. ஓ, ரெண்டுத்துக்கு ஒரே பதிலா? ஓகே. எதுக்கு ஸ்டார் பார்க்கணும்? என்ன அப்படி இருக்கு? ஸ்டார் ஏன் பார்க்கணும்? நல்ல கொஸ்டின். நான் ஏன் பார்த்தேன்? ஃபர்ஸ்ட் போயிட்டீங்களா? சொல்லு. எதுக்கு பார்க்கணும்? இதே கேள்வியே ஒரு தண்டை வந்து கேட்டோம் எனக்கு முன்னாடி ரிவ்யூல. அது என்ன தெரியுமா சொன்னா, தலை சூப்பரா நடிச்சிருக்காங்க போயிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது தீனாவோட அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்குமா? எங்களுக்கும் போயிருந்தோம். வந்து நல்லா சொல்லிட்டு இருந்தான், சூப்பரா இருந்துச்சு, யுவன் சாங் மியூசிக்லாம் பின்னிட்டாரு அப்படின்ட்டு. அருமையா நடிச்சிருக்கானே. ஆமா, தீனால யுவன் சங்கர் சார் தானே மியூசிக் இருந்துச்சு. இன்னொருத்தர் வந்தாரு, படம் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. இப்ப கவின் எப்படி நடிச்சிருந்தாரு? செம்மையா நடிச்சிருந்தாரு. நல்ல பண்ணா போச்சு. எதுக்கு ஸ்டார் பார்க்கணும்? ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு படம் அப்படின்னாவே ஒண்ணு வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணும், இல்லாட்டி எஜுகேட் பண்ணும். இதுதான். நம்ம படம் பார்த்துட்டு வெளில வந்தப்போ இதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா படத்துக்கு போவோம். இல்லாட்டி ஃபுல் ஃபன், அப்பா செம்மையா 2.5 மணி நேரம் சிரிச்சோண்டா அப்படின்ற மாதிரி. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இதுல நல்லா எஜுகேட் பண்ணிருக்கு. பேஷனைட்டா வந்து இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கு இல்லையா, ஒரு ஆம்பிஷன் இருக்கும். ஸோ அதை நோக்கி டிராவல் பண்ற எல்லாருக்குமே இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அந்த ரீசனுக்காக கண்டிப்பா இந்த படத்தை வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் போய் பார்த்தரலாம். ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு ஜெர்சி மாதிரி சொல்லலாமா? தமிழ் சினிமாவின் ஜெர்சி, தெலுங்கு. இவன் யாரு தெரியுதா? என்னத்துதான் தமிழ்ல படம் அந்த படம் இல்லைங்க, அது பர்சனல் ஃபேவரட் மூவி. அது தமிழ்ல சூரரை போட்டு வந்துச்சு சொல்லலாம். அதுவும் பர்சனல் ஃபேவரட். பட் ஜெர்சி அது ரொம்ப ஜெர்சி இல்ல, ஜெர்சி இல்லங்க, ஜெர்சி ஜெர்சி. சரி, செகண்டா கவின் ஆக்டிங் வைஸ் டோட்டலா கேக்குறேன். படத்தோட டோட்டல் ஆக்டிங். ஆக்சுவலா அந்த படத்துல ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா லால் கேரக்டர். அவர் வந்து அப்பா கேரக்டர். இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே ஒரு ஆசனம்ல, நம்ம சாதிக்க முடியலன்னா கூட நம்ம பையனை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் வந்து விளையாடி இருக்கு. அதை தாண்டி அவர் பேசுற மாடுலேஷன் கம்பீரமா. நம்ம ட்ரைலர் பார்த்தோம்னா தெரியும், அந்த பாரதியார் ஒரு டைலாக் பேசுவார்ல, என்னதான் அந்த மீசை இருந்தா கூட அது வந்து நீங்க நடிக்கிற நடிப்புல. ஆனா இந்த இயர் கொஞ்சம் இந்த மாதிரியான கேரக்டர்ல லால் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காருல்ல. ஏன்னா சிங்கப்பூர் சலூன், பொன்னியின் செல்வன் எல்லாத்துலயுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலா இருக்கு.
அதுதான் அந்த படத்தை அப்படியே தூக்கி நிறுத்துறதுன்னு சொல்லுவோம். சூப்பர். சோ அந்த இன்னொரு விஷயம், நாங்க ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்தோம், நீங்க மட்டும் தான் படம் பார்த்திருக்கீங்க. சோ ஸ்பாயிலர் இல்லாம சொல்லணும். ஓகே, ஸ்பாயிலர் இல்லாம சொல்லணும். சொல்லிடுவோம். அந்த ட்ரெய்லர் பார்த்த அவங்க அந்த இதுக்கும் அந்த படத்துக்குமான ட்ரெய்லர் தான் கதையா? ஆக்சுவலா அது அப்படி சொல்ல முடியாது. ட்ரைலர்ல இல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அது எப்படி சொல்றது, அந்த ட்ரைலர்ல படத்துல இல்ல, கொஞ்சம் வந்து பிளேவர் ஆட் பண்ணி மக்களை எல்லாரையும் கொண்டு வரணும், அந்த ட்ரைலர்லயே ஒரு கதையை சொல்லிடணும் அப்படிங்கறத டைரக்டர் தெளிவா இருக்கு. சோ ஒரு படத்தோட ஷார்ட் வர்ஸ் தான் ட்ரெய்லர்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து, ஏன்னா அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி பயங்கர அந்த படம் ட்ரைலர் பார்க்கவே தெரிஞ்சிடும் ஹீரோ வந்து ஹீரோ ஆகணும் தான் ட்ரை பண்றாரு. ஆனாரா? ஸ்பாயிலர் வேணாம், இரண்டா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஆக்டிங்காக ட்ரை பண்ற ஒரு பையன், அந்த எண்ட் ஆஃப் த டே அவர் வந்து ஹீரோ ஆனாரா ஆகலையா அப்படின்றதான் ஸ்டோரி. அதுவே சோ பேசிக்கா நாங்க காலைல போனோம், ஃபர்ஸ்ட் வியூக்கு வந்துட்டு போனோம். சும்மா ஜெனரல் ஆடியன்ஸ் படம் தான் பார்க்க முடியல. ஜெனரல் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் புரியலங்க. ஒருத்தர் மண்டே சொல்லிட்டு கிளைமேக்ஸ் யோசிச்சுட்டே தான் ப்ரோ போயிட்டு இருக்கோம். இன்னும் என்னன்னு ப்ராசஸ் பண்ண முடியல ப்ரோ. கிளைமேக்ஸ் எனக்கு புரியல, நான் போய் எது காசு கொடுத்தேன்னு தெரியலன்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் ஒரு சினிமா இப்ப நம்மள மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ், நமக்கு ஒரு ஃபிலிம் ஐடியாலஜி இருக்குதுன்னா அந்த கிளைமேக்ஸை புரிஞ்சுக்கிறோம். ஜெனரல் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகுது. அப்படி என்ன அதுல வச்சிருக்காங்க? ஆக்சுவலா எப்படி சொல்றது, கண்டிப்பா அவன் எப்படி தெரியுமா, 10 நிமிஷம் லேட்டா வந்துடும். உண்மைதான். ஏன்னு சொல்லு, 10 நிமிஷம் லேட்டா வந்து எங்க இருக்கு எஃப் இருக்குன்னு தேடுறது குரூப். அதுக்கப்புறம் வந்தோடனே போட்டோ எடுத்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நெட் வரலன்னு சொல்லி வெளில போயிடுறானுங்க. இவனுங்களா கண்டிப்பா புரியாது. ஏன் எதுக்கு சொல்றேன், கார்னர் சீட் விட்டுட்டீங்களே. ஆமா ஆமா, அதெல்லாம் கரெக்டா வந்தாங்க. அப்படியே தியேட்டருக்கு வர சிங்கிள்ஸோட மெயின் ப்ராப்ளம், நம்மளே நிம்மதியா இருக்கணும் அங்க போய் அங்க வந்து நம்மள கடுப்பேத்துறாங்க. முடியல இவனுக்கு மத்தியில. ஏன் அப்படி இதுக்கு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துலயே அதுக்கு அந்த கிளைமேக்ஸ் ஒரு லீடு கொடுத்துருவாங்க. அது எப்படி சொல்லணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் டைலாக் அந்த ட்ரைலர் வரலையா, அந்த பாரதியார் டைலாக் கிளைமேக்ஸ்ல வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் சீனை பார்த்தாதான் கிளைமேக்ஸ்ல நடக்கும்போது அந்த இதுதான் கிளைமேக்ஸ்ன்றது ஒரு கனெக்ட் ஆகும். பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பா அதெல்லாம் புரியாது. இவனுக்கு என்னதான் இதுதான் கிளைமேக்ஸ்னு இல்லனே வந்து அவங்க சீட்டு பக்கத்துல உட்காந்து சார் இதுதான் சார் சொன்னா கூட புரியலையே, புரிய வைக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட மைண்ட் செட்ல வந்துட்டு ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னே பிரிக்க கூடாது. அது வந்துட்டு ஒரு மூவி கிராஃப்ட், அவ்வளவுதான். ஆனா நிறைய வரவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே ப்ரோ, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ அப்படின்றாங்க. அது என்ன மைண்ட் செட், அவங்க மேக்ஸிமம் வந்து ஒரு சில பேர் வந்து ஏதாவது ஜஸ்ட் அதுல ஒரு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், நமக்கு ஒரு எனர்ஜிட்டியா இருக்கும், படம் பார்த்துட்டு நம்ம ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்னு போறவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா படம் போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஃபன், ஏன்னா அவங்கதான் வந்து ஒரு நகைச்சுவையை கண்டுபிடிச்சது மாதிரி திடீர்னு வாழைப்பழம் புரட்டிலேயே அடிக்கணும். அவனுங்களுக்கு நம்ம என்னத்தை தான் பண்ணாலும் வாய்ப்பு இல்லை. செகண்ட் ஹாஃப் ஸ்லோவா தான் போகும். அதே செகண்ட் ஹாஃப் ஃபாஸ்டா போச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக்கு. டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா என்னதான்டா பண்ண சொல்றீங்க, திடீர்னு டைரக்டரா மாறிடுவாங்க பாரு சில பேரு. சார் ஆக்சுவலா கவினோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு, அவங்க அப்பா மட்டும் சொதப்பிட்டாரு, அப்பா இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணி, திடீர்னு இவனுக்கு டைரக்டரா மாறிடுவாங்க. போங்க சார் போய் பண்ணுங்க அப்படின்னு இருக்கோம். ப்ரொடியூசர்ட்ட போங்க, ப்ரொடியூசர்ட்ட போங்க, கதை சொல்லுங்க. உட்காந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 6 months அதை டிராப் கண்டிப்பா ரைட்டிங் ஒர்க்குக்கே அது நீ ஏதோ பண்ணி ஒரு பவுன்ஸ்டு ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுக்கே 6 மாசத்துக்கு மேல ஆகுது. தாண்டி பாத்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சது, நம்ம மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே ஒரு நம்ம எல்லாருமே வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம 10 பேருனா நம்ம தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சீன்ல வந்து கவின் ஒரு இடத்துக்கு ஆடிஷன் மாதிரி போயிருப்பாங்க, ஸ்பாயிலர் கிடையாது, உங்களுக்கு கனெக்டா இருக்குமே ஆடிஷன். ஆடிஷன் ஒரு ஆக்டர் ஆடிஷனுக்கா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவரு, அவருக்கு அந்த வழிகள் புரியும். ஏன் அது எதுக்கு அப்படின்னா நம்ம தான் பெஸ்ட்ங்கிற நம்பிக்கை வரும். என்னதான் அடுத்த சூப்பர் ஸ்டார் எவ்வளவு ஊர்ல சொல்லிட்டு இந்த ட்ரெய்லர்ல கூட அந்த சீன் வரும். அதான் அது ஊர்க்காரங்களுக்கு சைட்ல நம்ம நின்ட்டாலே போதே நம்ம போய் ஸ்டேட்டஸ் பயருது ஜெயிச்சுட்டா வாரா அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம 10 பேருக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணும்போது தெரியும் அவனுக்கு பண்றதுலாம் வேற லெவலா இருக்கு. என்னடா இப்படி பண்றீங்க, ரைட்டு சார் நான் தண்ணி கேட் போட வந்தேன் போயிட்டு வரேன்னு போயிடுவான். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது சரியான லெசன். இதெல்லாம் பத்தாது, இதை தாண்டி நீ கத்துக்கணும் அப்படிங்கிறத அதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இப்ப இன்னும் சொல்ல போனா இந்த 10 ரீல்ஸ் பண்ணி 10,000 லைக்ஸ் வந்துருச்சா ஹீரோ மாதிரிக்கானு அவனுக்கு எல்லாம் தம்பி அதெல்லாம் கிடையாதுப்பா, இங்க வா நடிப்புன்றது வேற மாதிரி இருக்கு, கத்துக்கணும் நிறைய அப்படின்றத இன்டைரக்டா இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் சினிமா கிடையாது, நீ நடிக்கலாம் நடிப்பு கிடையாது. நீங்க இந்த ரீல்ஸ் போட்ட அவரை சொல்றீங்களா? அவரு காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க.
பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ முக்கியமான சொல்ல வந்துட்டேன். இப்போ அதர் ஸ்டேட்ல இருந்து வர்ற படத்துல வந்து சில பேர் கொண்டாடுறாங்க. தமிழ் சினிமாவோட நல்ல நல்ல படங்கள் வருது. அது ப்ரொமோஷன் ப்ரோமோட் பண்றதுக்கு யாரும் வாய்ப்பு என்ன நம்ம எப்படி சொல்றது, மேக்ஸிமம் வந்து ஒரு படம் பார்த்தாவே அது பிளஸ் நிறைய 98% பிளஸ் இருந்தா கூட ஜஸ்ட் 2% மைனஸ் இருந்தா அதை வந்து இது பண்ணிடுறாங்க. அது பெருசா போயிடும், படம் செகண்ட் போயிடும். பட் 98% அதுல வந்து பிளஸ் இருக்கும். ஸோ அதையும் பேசி என்ன ஃபேக்டோ அதை வந்து எல்லாருமே தெரியப்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ மற்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே டவுன்ல போயிட்டு இருந்த போது தமிழ் சினிமா வந்துட்டு ஒரு பீக்ல இருந்துச்சு ஒரு காலம். அப்போ வந்துட்டு நல்ல படங்கள்லாம் வந்துட்டு ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டோரியில ஃபீல் குட் மூவி இருந்தாலும் அதை ப்ரோமோட் பண்றாங்க. ப்ரோமோட் பண்ணி மூளை முழுக்க மாலிவுட் இப்போ வரிசையா ஃபுல்லா ஹிட் கொடுத்துட்டே என்ன கேட்டீங்க அப்படின்னா, அது ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டே, அந்த ஃபர்ஸ்ட் 3 days 5 days படம் பாக்குறவங்களும் ஒரு ரீசன். நல்ல நல்ல படம்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பர்சனல் ஒபினியன் ஒரு சில பேர் இருக்காங்க, நல்லா இருக்கும் படம், என்னங்க படம் அப்படின்றாங்க. அவ்வளவுதான், அதை பிடிச்சிட்டு ஒரு 4 பேர் போவாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அது அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்து போகும். பிரேமலுவ பெருமாள்னு சொன்னவங்களும் இருக்கானுங்க, ஆவேசமா அருவம்னு சொன்னவங்களும் இருக்கானுங்க. அதனால அதர் ஸ்டேட்ல இருந்து வர்ற படத்தை நல்லா இருந்துச்சுன்னு அப்ரிஷியேட் பண்றோம். நம்ம தமிழ் ஆடியன்ஸ் அப்படிதான் எப்போதுமே அது ஒரு இன்னொரு விஷயம், நம்ம தமிழ் சினிமால ஓடாத சில படங்கள் மலையாளத்திலயோ இல்ல வேற ஹிட்டா ஓடுது, நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செம்ம காமெடி எல்லாம் நடந்திருக்கும். தெலுங்கு படத்தை வந்து டப் பண்ணி தமிழ்ல ரிலீஸ் பண்ணி அது ஹிட் ஆயிருக்கும். மறுபடியும் தமிழ்ல இருந்து காப்பிரைட்ஸ் வாங்கி தெலுங்கு படத்தை தெலுங்குல எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நல்லா வாழ்ந்துகிட்ட ஜமீன்தார் குடும்பம் மாதிரி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. பட் இந்த படம் அதெல்லாம் சேஞ்ச் ஓவர் பண்ணி மறுபடியும் தமிழ் நாங்களும் கிங்கடான்ற திரும்ப ஒரு கம்பேக்கா இருக்கும். இதுக்கப்புறம் வர அப்கமிங் மூவிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா படத்துக்கு போகலாம். நிறைய படம் வருது, வேட்டையன், கோட்டு வருது, நம்ம கோயடு வரட்டும். நம்புவோம். வேற அவ்வளவுதானா? கேள்விகள் நிறைய இருக்கு, மெமரி கார்டுல ஸ்டோரேஜ் தான் இல்ல, மெமரி இல்ல. சோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. எங்களுடைய நல்லதோ கெட்டதோ மொக்கைகளோ. சோ எங்க இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லா கலகலன்னு பேசிருச்சதுக்கு ரொம்ப நன்றி. சோ அப்கமிங் ஸ்டாரா நீங்க வரதுக்கும் வாழ்த்துக்கள். ஒரு டைரக்டர் ஆக்டர் நான் மட்டும் கிடையாது, நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே போட்டுக்கலாமா? சோ இந்த ஸ்டார் படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு. ஏன்னா நல்லா இல்லைன்ற சொல்ல படத்தை நாங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் இருக்கும்போது எதுக்கு? சோ சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. சோ ஸ்டே டியூன். சோ சீக்கிரமா ராஷிகனா ரசிகர்